நடிகர் அஜித் குமாரை ஆலோசகராக கொண்ட சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி மாணவர்கள் குழு உருவாக்கிய தக்ஷா என்ற ஆளில்லா விமானம்தான் ஆஸ்திரேலியாவில் நடந்த போட்டியில் பங்கேற்று உலக நாடுகளுக்கு சவால் விட்டது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள டால்பியில் கடந்த 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையில் மருத்துவ சேவைக்கு உதவும் ஆளில்லா விமானங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் 2018 UAV சேலஞ்ச் என்ற போட்டி நடத்தப்பட்டது. உலகெங்கிலும் இருந்து 55 நாடுகளிலிருந்து ஆளில்லா குட்டி விமானங்கள் இந்த போட்டியில் பங்கேற்றன. அதில் 11 விமானங்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் நடிகர் அஜித்தை தொழில்நுட்ப ஆலோசகராக கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவர் குழுவின் தக்ஷா விமானம் 2வது இடம் பிடித்தது. போட்டி என்னவென்றால் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு சென்று அங்கிருந்து இரத்த மாதிரியை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இலக்கை வந்தடைய வேண்டும். அதில் அஜித் மாணவர் குழுவின் தக்ஷா விமானத்திற்கும் ஆஸ்திரேலியாவின் மோனாஷ் UAS குழுவின் விமானத்திற்கும் இடையே கடுமையான போட்டி நடந்தது. இதில் விமானத்தின் பறக்கும் திறனை பொறுத்தவரை தக்ஷா விமானம் 91 புள்ளிகள் பெற்று முதல் இடத்திலும், ஆஸ்திரேலியாவின் மோனாஷ் குழு விமானம் 88.8 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும் பெற்றது. நேர்முக தேர்வு மற்றும் ஆய்வறிக்கை ஆகியவற்றில் தக்ஷா குழு சிறப்பாக செயல்பட்ட நிலையிலும் ஆஸ்திரேலிய நடுவர்களால் திட்டமிட்டு மதிப்பெண் குறைக்கப்பட்டதால் 0.85 மதிப்பெண் வித்தியாசத்தில் தக்ஷா விமானம் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. 116.55 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியாவின் மோனாஷ் விமான குழு முதலிடம் பிடித்ததாகவும் 115.70 புள்ளிகளுடன் தக்ஷா விமான குழு 2ஆம் இடம் பிடித்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலமாக ஏரோஸ்பேஸ் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த MITயின் ஏரோஸ்பேஸ் துறை பேராசிரியர் செந்தில்குமார், அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் கூட இறுதிப் போட்டியை எட்ட முடியாத சூழலில் ஆஸ்திரேலியாவுடன் கடும் போட்டி நிலவியதாகவும், அதிக புள்ளிகள் பெற்ற நிலையில் ஆஸ்திரேலிய நடுவர்களின் இனவெறி காரணமாக நேர்முக தேர்வில் மதிப்பெண் குறைக்கப்பட்ட சதியால் நமது மாணவர்கள் முதல் இடத்தை எட்ட இயலாமல் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக வேதனை தெரிவித்தார். விஸ்வாசம் படப்பிடிப்பில் இருப்பதால் குழுவுடன் செல்ல இயலாத நிலை அஜித்திற்கு ஏற்பட்டது. இருந்தாலும் தினமும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் போனில் தொடர்பு கொண்டு ஆலோசனை வழங்கி வந்த அஜித் வெற்றிக்காக தக்ஷா குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக ராஜேஷ் குமார்.